அந்த லவ் வந்து எப்படி போயின்னு இருக்கு பாருங்க. ஒருத்தர் வந்து கொலைகாரன் ஆக்கிச்சு, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து நீங்க அதை சினிமால கூட பாத்துக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல, ரியல் இன்சிடென்ட். இப்ப ரீசெண்டா நடந்த விஷயங்க. இந்த வீடியோல அந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அண்ட் அந்த தப்பு போனவங்க மேல எல்லாம் என்னென்ன கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க சொல்லிட்டு டீடைலா பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஹலோ பெட்டர் சிட்டிசன்ஸ். திருப்பூர்ல 25 வயசு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. லவ் பண்ணி 2 பேரும் ஒன்னா வெளியில எல்லாம் சுத்துறாங்க. சுத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த பையனை பொண்ணு வந்து க்ளோஸா இருந்திருக்காங்க. க்ளோஸா இருக்கும்போது அந்த பையன் பாத்தீங்கன்னா வேணும்ட்டே வந்து வீடியோஸோ போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. எத்தது மட்டும் இல்லாம அவர் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஒருத்தர் ஃப்ரெண்டு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட முன்னாள் காதலர். இந்த கேஸ்ல பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வெறும் 14 வயசு தாங்க ஆயிருக்கு. அந்த பொண்ணுக்கும் முன்னாள் காதலங்க ரிலேஷன்ஷிப் எப்படி பிரேக்கப் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சனால அந்த பொண்ணோட அப்பா அந்த முன்னாள் காதலனை வந்து ரிட்டர்ன் பண்ணனால கண்டிச்சு வச்சனால அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா இருக்கவரை லவ் பண்ணிருக்காரு. லவ் பண்ணது மட்டும் இல்லாம ஒன்னா ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு வீடியோஸ் எல்லாம் வந்து முன்னாள் காதலனுக்கு ஷேர் பண்ணிருக்காரு. இதனால முன்னாள் காதலனை வந்து அந்த பொண்ணோட அப்பாவுக்கு போன் பண்ணிட்டு உன்னோட பொண்ணோட போட்டோஸோ வீடியோஸ் ஆகிட்டே இருக்கு, நீ 15,000 ரூபாய் கொடுத்தாதான் நான் இதை லீக் பண்ண மாட்டேன், இல்லைன்னா நான் சோசியல் மீடியால போட்டுருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு போட்டு மிரட்டி இருக்காரு. இதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா வந்து போலீஸ்ல வந்து இவங்க 2 பேரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. போலீஸ் இவங்க 2 பேரை கூப்பிட்டு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. வார்னிங் கொடுத்துற பேர் கூட பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் லவர் அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல கண்டினியூ பண்ணிருக்காரு. இதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா வந்து முன்னாள் காதலனுக்கு போன் பண்ணி உனக்கு என்ன 15,000 இருக்கு, நான் உனக்கு லட்சக்கணக்கில் காசு தரேன், இந்த கரண்ட் லவரை வந்து கதையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் முன்னாள் காதலன்னு பாத்தீங்கன்னா காசுப்பட்டு இவர் எப்படி சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு 2 பேர் ஒன்னா ட்ரிங்க்ஸ் கூட்டிக்க போலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு 10 பேர் ஆளை வச்சு அந்த கரண்ட் லவரை வந்து இப்ப சாவடிச்சிருக்காங்க. இப்ப இந்த இஷ்யூ வந்து திருப்பூர்ல பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்குங்க. அண்ட் இது சம்பந்தம் போலீஸ் வந்து இந்த ரீசனுக்கு எல்லாத்தையும் இந்த கொலைக்கு எல்லா காரணமே வந்து அந்த பொண்ணோட அப்பா தான் சொல்லிட்டு பொண்ணோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த 10 பேர் இந்த கொலை பண்ணாங்களா அந்த 10 பேர் வந்து தேடின்னு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் இந்த கேஸோட அப்டேட். இதெல்லாம் எல்லா நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. அந்த ரிப்போர்ட் ஆன நியூஸ் இல்லாம இந்த வீடியோல போற நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நியூஸை வச்சு இந்த கேசஸ் வந்து லீகலா இவங்க மேல என்னென்ன ஆக்ஷன் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லார் மேலேயும் தாங்க தப்பு இருக்கு. அந்த இறந்து போனார் பாத்தீங்கன்னா அவர் மேல என்ன தப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து 18 வயசு கீழே இருக்கவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கூடாது. ஆனா ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு ஒன்னா க்ளோஸா இருந்திருக்காரு. க்ளோஸா இருக்கிறது சட்டப்படி தப்பு. அது க்ளோஸா இருந்தா அந்த வீடியோ எடுத்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிருக்காரு. போட்டோஸ் வீடியோ எடுத்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தப்பு மேல தப்பு பண்ணிருக்காரு. அண்ட் செகண்ட் தப்பு யார் மேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் காதலன் மேல தப்பு இருக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவரும் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காரு. அது 18 வயசு கீழே இருக்கவங்கிட்ட ரிலேஷன்ஷிப் கூட சட்டப்படி தப்பு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரெண்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ வச்சு இன்னொருத்தர்கிட்ட மிரட்டி காசு வாங்க பார்த்திருக்காரு. 2வது தப்பு. 3வது தப்பு யார் மேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மேல தப்பு இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா மேல தப்பு இருக்குங்க. ஏன் தப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே கரெக்டா பண்ணாலுமே போலீஸ் ஆக்ஷன் எடுக்காத போது அவர் வீட்டு பக்கத்துல இருக்க அட்வொகேட்டை வச்சுதான் கோர்ட் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அது இல்லாம இந்த முன்னாள் காதலர் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு காசு லட்சக்கணக்கில் காசு தர இவனை முடிச்சிருன்னு சொல்றது வந்து தப்பா டிசிஷன் எடுத்தது வந்து ரொம்ப தப்பு. இப்ப ஜெயில் லைஃப் ஃபுல்லா ஜெயில இருக்க போறாரு. 4வது தப்பு யார் மேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் மேல தப்பு இருக்குங்க. கண்டிப்பா போலீஸ் இது சம்பந்தமா போக்சோ செக்ஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். 2 பேர் மேல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஒருத்தன் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கான், அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிருக்கான், அவன் மேல கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அது மாதிரி இல்லாம இன்னொருத்தன் வந்து அதுக்கு காசு வாங்க ட்ரை பண்ணிருக்கான், அந்த வீடியோ யூஸ் பண்ணி காசு வாங்க ட்ரை பண்ணிருக்கான், அவங்க மேல எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அது இல்லாம அவங்கள ஸ்ட்ராங்கா வார்னிங் பண்ணி கேட்டிருந்தாலும் ஓகே, கேட்காம ஒருத்தர் திருப்பி கண்டினியூ ரிலேஷன்ஷிப் இருக்கனால அவங்க அப்பா வந்து இந்த கொலையை பண்ண வச்சு இப்ப அவங்க அப்பாவும் ஜெயிலுக்கு போறாரு. இப்ப கூட இருக்கவனும் ஜெயிலுக்கு போறான். ஒருத்தர் இறந்தும் போயிட்டான். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போலீஸ் கரெக்டா ஆக்ஷன் எடுத்திருந்தானா, அப்பவே கரெக்டா ஆக்ஷன் எடுத்திருந்தானா இவரும் உயிரோட இருந்திருப்பாரு. இவரும் போக்சோ செக்ஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மர்டர் கேஸ் இவங்க மேல ரெஜிஸ்டர் ஆக போகுது, அது முன்னாள் காதலன் மேல. சோ அந்த பொண்ணு கடைசியா நீங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணு மேல தப்பு இருக்குன்னு சொல்லுவீங்க. 14 வயசுல 2 லவரான்னு கேட்டிருப்பீங்க. ஆனா 14 வயசுல அந்த பொண்ணு இம்மெச்சூர்டா பண்ணிருக்காங்க. அந்த 18 வயசு வந்தாதான் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் சட்டத்தில் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, லவ்ல மேரேஜ் பண்ணணும்னு ஏன் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து மெச்சூர்ட் மைண்ட் வரும். அவங்க பண்றது கரெக்ட் என்ன தப்பு என்னன்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும். சோ 14 வயசுல அந்த பொண்ணு வந்து இம்மெச்சூர்டா பண்ணிருக்கு. அந்த 25 வயசு பையனுக்கு எங்க புத்தி போயிச்சுன்னா எல்லாரும் கேட்பாங்க. சட்டப்படி பாத்தீங்கன்னா 25 வயசு பையன் தான் திங்க் பண்ணிருக்கான், அவன் தான் மெச்சூர்டா இருந்திருக்காரு. அந்த பொண்ணு தெரியாம பண்ணிருக்கலாம், இம்மெச்சூர்டா பண்ணிருக்கலாம், ஆசையில பண்ணிருக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா அந்த பொண்ணு வந்து 14 வயசு இருக்கும் போது அது தெரிஞ்சுட்டு வெளியில வந்திருக்கணும். ஆனா அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸா இருந்துட்டு அதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்கன்னா அவர் இன்டென்ஷன் என்ன மாதிரி இருந்திருப்பாருங்க. இது நியூஸ்ல ரிப்போர்ட் ஆன விஷயத்தை பத்தி தான் நான் சொல்லின்னு இருக்கேன்.
இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து 14 வயசு இருக்கனால இம்மெச்சூர்டா சில விஷயத்த பண்ணிருக்கனால இப்ப அந்த பொண்ணு சஃபர் ஆக போகுது. ஏன்னா அவங்க அப்பா இல்ல கூட. ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்காது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. அவங்க அப்பா வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு சுத்தின்னு இருக்க போறாரு இந்த பொண்ணு பண்ண ஒரு ரீசனுக்காக. ஸோ பாக்குற நீங்க எல்லா விஷயத்தையுமே கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இதெல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா இருந்திருக்க பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் மட்டும் பாருங்களேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. அந்த லவ் வந்து எப்படி போயின்னு இருக்கு பாருங்க. ஒருத்தர் வந்து கொலைகாரன் ஆக்கிச்சு, இன்னொருத்தர் தூண்டி விடுறத ஆகிடுச்சு. அவரும் இப்ப ஜெயிலுக்கு போறாரு, இவரும் ஜெயிலுக்கு போறாரு. 2 பேர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. ஒரு லவ் வந்து ஒரே ஒரு லவ், சின்ன லவ் தான் சரிங்களா. அது 14 வயசு இம்மெச்சூர்டா தான் அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கு. அந்த விஷயம் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஒரு கேஸ் ஸ்டடிஸ். இந்த கேஸ் ஸ்டடிஸ் நான் உங்ககிட்ட சொல்ற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன பிரச்சனையை வந்து ஹேண்டில் வித் கேரா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லா லைஃபும் வந்து செக்யூர்டா இருந்திருக்கும். அவங்க அப்பா வந்து கரெக்டா ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, கரெக்டா கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாரு. வீட்டு பக்கத்துல இருக்க அட்வொகேட்டை கான்டாக்ட் பண்ணிட்டு கோர்ட் அப்ரோச் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவங்க 2 பேர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அந்த பொண்ணையும் வந்து அட்வைஸ்லாம் கவுன்சிலிங்லாம் கொடுத்து அட்வைஸ்லாம் பண்ணி அந்த பொண்ணையும் நல்லா ஆக்கியிருக்கலாம். ஆனா அது இல்லாம அவர் தப்பான வே சூஸ் பண்ணனால எல்லார் வாழ்க்கையும் போயிருக்கு. இப்ப போலீஸ் இவங்க மேல எல்லாம் என்னென்ன செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு லீகலா பார்க்கலாம் வாங்க. ஒன்னா பார்க்கலாம் வாங்க. லீகலா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா மேல போலீஸ் என்ன செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐபி செக்ஷன் 302 ரீட் வித் செக்ஷன் 109 படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது என்ன பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஐபி செக்ஷன் 302 வந்து மர்டருங்க. ரீட் வித் செக்ஷன் 109 என்ன தெரியுமா? அபார்ட்மெண்ட். ஒருத்தரை தூண்டி விட்டு இன்னொருத்தர் ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது தான் அபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 302ல என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு? ஒருத்தர் ஒரு கொலை செய்யறாரு பாத்தீங்களா, அந்த கொலைக்கு செய்யறதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அதே தான் அபார்ட்மெண்ட் பண்றவங்களுக்கும் தூண்டி விடுறவங்களுக்கும் அதே பனிஷ்மெண்ட் தான். இப்ப 302ல வந்து லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்குல்ல, அதே தான் அவங்க அப்பாவுக்கும் லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. சோ அவங்க அப்பா அந்த விஷயத்தை பண்ணதுக்காக அந்த கால் ரெக்கார்டிங் எல்லாம் வச்சு எவிடன்ஸ் எல்லாம் வச்சு கண்டிப்பா அவருக்கும் இந்த மாதிரி லைஃப் டைம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப அவங்க அப்பா வந்து கோர்ட்டு ஜெயிலுன்னு சுத்தி தான் இருக்க போறாரு இந்த தப்பான ஒரு முடிவு எடுத்ததுக்காக. சோ இப்ப அந்த அப்பா முடிஞ்சிச்சா, இப்ப இந்த முன்னாள் காதலனுக்கு என்ன கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவான்னு பார்க்கலாம் வாங்க. இவர் மேல கண்டிப்பா ஐபி செக்ஷன் 302 படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. மர்டர் கேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்குங்க. இவர் வந்து 10 பேரை கூப்பிட்டு வந்தார் பாத்தீங்களா, அந்த 10 பேர் மேலயும் ஐபி செக்ஷன் 302 செக்ஷன் ரீட் வித் செக்ஷன் 34 படி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. 34 என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபி செக்ஷன் 34 என்னன்னு பாத்தீங்கன்னா காமன் இன்டென்ஷன். ஒருத்தவங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு 10 பேருக்கும் இன்டென்ஷன் இருக்குல்ல, 10 பேர் சேர்ந்து தான் கொலை பண்ணிருக்காங்க. அந்த 10 பேருக்கு காமன் இன்டென்ஷன் இருக்கனால 10 பேர் அந்த ஒருத்தருக்கு என்ன கொலை செய்யும் போது என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அந்த 10 பேருக்கும் அதே பனிஷ்மெண்ட் தான். எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஒரு கொலை பண்றாரு, லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைச்சதுன்னா அந்த 10 பேரும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணியிருந்தாங்கன்னா 10 பேருக்கும் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்குங்க. சோ இதுதான் நம்ம சட்டம் சொல்றது. செக்ஷன் 34 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமன் இன்டென்ஷன், எல்லாருக்குமே காமன் இன்டென்ஷன் இருந்திருக்கு. அந்த கரண்ட் லவரை வந்து எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி அடிச்சிருக்கு, சாவடிச்சிருக்காங்க. அதனால அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்குங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிசி படி நான் சொல்றேன். இந்த கேஸ் வந்து நியூஸ்ல ரிப்போர்ட் ஆனது வந்து வெனஸ்டே வந்து ஜூலை 3. ஸோ ஜூலை 1ல இருந்து பார்த்தீங்கன்னா நியூ லா கொண்டு வந்துட்டாங்க. நியூ லா வந்து அஃபென்ஸ் அகேன்ஸ்டா வந்து உமனும் அஃபென்ஸ் அகேன்ஸ்டா சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சொன்னபடி பார்த்தீங்கன்னா அந்த நியூ லா படி பார்த்தீங்கன்னா இவங்க மேல என்னென்ன செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா மேல என்ன செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும் பாத்தீங்கன்னா BNS 103 ரீட் வித் செக்ஷன் 49 படி அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும். அதே செக்ஷன் தான், அந்த அபார்ட்மெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, அதே செக்ஷன் தான். இங்க நம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இந்த புது லால வந்து நம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு அவங்க அப்பாவுக்கு. சோ இந்த ஆக்ட் படி. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆக்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா BNS 103 படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மல் லவர் முன்னாள் காதலனுக்கு வந்து 103 படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட வந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா BNS 103 ரீட் வித் செக்ஷன் 3 படி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. காமன் இன்டென்ஷன் அது ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த நியூ லா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமமே 1 இயர்க்குள்ள இவங்க கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த லாவை கொண்டு வரும்போது இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அண்ட் குயிக் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஃபாஸ்டா வந்து ரெமெடி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த புது லா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா எவிடன்ஸும் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணி மெஜிஸ்ட்ரேட் அது மூலியமா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா வந்து 1 இயர்க்குள்ள இவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இனிமேல் ஸ்ட்ரிக்டா இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறாங்க. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முன்னாள் காதலன் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வேலைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு சில பேர் பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தானா, சும்மா ஒரு பர்சன் போயிருந்தானா, சும்மா ஒரு பர்சன் ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடறான்னு சொல்லிட்டு போயிருந்தானே அவர் மேலே மர்டர் கேஸ். ஸோ இதுதான் இந்த லா பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ சும்மா அவர் வந்து நான் போகல, நான் சும்மா கூப்பிட்டதுக்காக போகணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும், அட்வொகேட் வைக்கணும், செலவு எவ்வளவு செலவு இருக்கு. இப்ப லட்சக்கணக்கில் காசு வாங்குறதுக்காக
அவங்க அப்பாவுக்கும் நிறைய செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே கம்ப்ளைண்ட் போலீஸ் ஆக்ஷன் எடுக்காத போதே கோர்ட் அப்ரோச் பண்ணியிருந்தாலும் அந்த எக்ஸ்பென்ஸோட முடிஞ்சிருக்கும். இப்போ இவங்களை காப்பாத்துறதுக்காக இவங்களை வெளியில எடுக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ண வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா இவங்களை எவிடன்ஸ்லாம் இவங்களுக்கு அகேன்ஸ்ட் இருந்துச்சுன்னா வெளியில எல்லாம் வர முடியாது, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னதான் அவங்க சீனியர் வச்சாலும் அட்வொகேட் வச்சாலுமே எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பொண்ணு இப்ப சஃபர் ஆகுது. அவங்க அப்பாவும் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு. இவரோட ஃபார்மல் லவரை வந்து போலீஸ் தேடின்னு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களையும் பிடிச்சி ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இப்படிதான் ஒரு லைஃபும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகுது. ஸோ அந்த 10 பேர் வந்தாங்க பாத்தீங்களா, அந்த 10 பேர்ல எல்லாருமே ஜென்யூனா அந்த ஒரு நான் ரெகுலர் ஹாபிச்சுவல் ஆஃபண்டர் நான் சொல்லல, ரெகுலர் ஆஃபண்ட் பண்றேன் அவங்களும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ யாரா தெரியாம வந்துட்டான், ஃப்ரெண்டு கூப்பிடான்னு சொல்லிட்டு தெரியாம வந்துட்டானா அவங்க மேல மர்டர் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அவங்க லைஃபே பாத்தீங்கன்னா கோர்ட்டு ஜெயிலு அந்த மாதிரி தான் சுத்தின்னு இருப்பாங்க. ஸோ லைஃபே போயிடும். எங்க போனாலுமே மர்டர் கேஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் அஃபெக்ட் ஆக மாட்டாரு, அவர் ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க, நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க இந்த விஷயத்தினால. ஒரு சின்ன தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாவே நம்ம வந்து நம்ம கஷ்டப்படுறது இல்லாம நம்ம ஃபேமிலி மெம்பரும் கஷ்டப்படுவாங்க. ஸோ இதை நீ தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் யாருமே இந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாது, நம்மளோட பெட்டர் சிட்டிசன்ஸ் யாருமே இந்த விஷயத்த பண்ணக்கூடாது. தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாவே கண்டிப்பா நம்ம லைஃப் வந்து தப்பான ஒரு விஷயத்த நம்ம பண்ணாவே கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் ஜெயிலுன்னு தான் சுத்தி நிற்போம். அதுல இருந்து வெளியில வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனாலதான் நான் மெனக்கேட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட்லாம் நீங்க கத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லவ் மேட்டர்னால எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கேசஸ்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு பாருங்க. ஸோ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அப்பா மேல கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, ஃபார்மல் லவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, கண்டிப்பா அந்த 10 பேர் மேலேயும் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அவங்க 10 பேர் லைஃப் எல்லாம் என்ன ஆகுது சரிங்களா? ரெகுலரா ஆஃபன் பண்றவங்க வேற, தெரியாம வந்தவங்கலாம் எப்படி இருப்பாங்க, எமோஷனலா வந்தவங்கலாம் எப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்கலாம் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்டு எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வெரிஃபை பண்ணிட்டு போங்க. தெரியாதனமா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போனீங்கன்னா உங்க மேலே மர்டர் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்களும் பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் ஜெயிலுன்னு தான் சுத்தின்னு இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செலவு மேல செலவு வரும். ஸோ இதுல இருந்து சேஃபா செக்யூர்டா இருந்துக்கோங்க. யார் கூட பழகுறதுன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பழகுங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாட்டிக்காதீங்க. முக்கியமா லவ் மேட்டர்லாம் போகாதீங்க. லவ் மேட்டர் ஆல்வேஸ் ஹேண்டில் வித் கேர் தாங்க. ஸோ சென்சிட்டிவா இருக்கணும். அது யார் வேணா எப்போ வேணா என்ன வேணா பண்ணிப்பாங்க. ஸோ அதுல இருக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வித் கேர் தான். ஸோ இவங்களோட கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலைக்கு முன்னாடி ஜூலைக்கு முன்னாடி அந்த அஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஐபிசி படி அவங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஜூலை 1 அப்புறம் பண்ணியிருந்தாங்கன்னா புதுசா வந்து கிரிமினல் ஆக்ட் படி அவங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இது எந்த ஆக்ட்ல சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்குங்க. ஆர்டிகல் 20 படி பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்ஸ் பண்ணும்போது அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அதுதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். மற்றபடி புதுலா வந்தாலுமே அந்த டைம்ல அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட் பழையலா இருந்துச்சுன்னா பழையலா அப்ளிகபிள் ஆகணும், புதுலா இருந்துச்சுன்னா புதுலா அப்ளிகபிள் ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 20 வந்து கிளியரா சொல்லியிருக்கு. ஸோ போலீஸ் எந்த மாதிரி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண போறான்னு எனக்கு தெரியாதுங்க, நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் ஆகல. இன்கேஸ் அப்படி ரிப்போர்ட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த கேஸை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. இந்த கேஸ் அவ்வளவுதாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. இந்த கேஸ்ல யார் மேல தப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. இது போல வேற ஏதாவது கேஸ் அப்டேட் வேணும்னா நீங்க அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எது மோஸ்டா லைக் வருதோ, எதுக்கு சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். பெட்டர் சிட்டிசன், பெட்டர் நேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a good day. Bye. ஸோ யாரா வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a wonderful day.